புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயத்தின் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு மற்றும் ட்ரோன் மூலம் மறுநில அளவீடு செய்யும் பணிகளின் தொடக்க விழா ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. புதுச்சேரி கல்வித்துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு உயர்த்தி அறிவிக்கப்பட்ட மாத ஊதியம் 18,000 ரூபாய்க்கான ஆணையை முதலமைச்சர் திரு ரங்கசாமி கடந்த வியாழக்கிழமையன்று வழங்கினார். சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம். அப்போது அவர் கூறும்பொழுது, புதுவை மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய NRI தலைமையில் இருக்கின்ற NR காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசாங்கம் நம்முடைய அரசு ஊழியருடைய பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி வருகின்றது. காலம் காலமாக நிறைவேற்றப்படாமல் இருந்த நிறைய கோரிக்கைகளுக்கு தீர்வு கண்டு அதை இந்த அரசாங்கம் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதே அடிப்படையில் நம்முடைய கல்வித்துறையிலேயே பணியாற்றிய ரொட்டிப்பால் ஊழியர்கள், ட்ரைசைக்கிள் ஆபரேட்டர்ஸ், மதிய உணவு கொடுப்பவர், இப்படி கிட்டத்தட்ட 917 பேர் அவர்கள் நீண்ட காலமாக சம்பள உயர்வு வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் 23 ஆண்டுகளாக நம்முடைய அரசியலே அவர்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஆரம்ப கட்டத்திலே 4000-ம் அதன் பிறகு அது 6000-மாக உயர்த்தப்பட்டு சென்ற ஆண்டு முதல் அது 10,000-மாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் உயர்த்தி அறிவிக்கப்பட்டு கடந்த சட்டசபையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கும் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கும் 10,000 ரூபாயை 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். அதற்கான அந்த அறிவிப்பு ஆணை, அரசாணையானது கல்வித்துறையின் சார்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திருக்கரங்களால் அந்த ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு 20 வருஷமாக அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுடைய கோரிக்கை இந்த அரசால் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அரசாங்கம் அரசு ஊழியருடைய பல்வேறு கோரிக்கைகளை, அது காவல்துறையாக இருந்தாலும், கல்வித்துறையாக இருந்தாலும், மின்துறையாக இருந்தாலும், நிர்வாக சீர்திருத்தத்துறையாக இருந்தாலும், இப்படி எந்த துறையாக இருந்தாலும் அந்தந்த துறையில் இருக்கின்ற பதவி உயர்வு, பணி நிரந்தரம், காலி பணியிடங்களை நிரப்புவது, இப்படி போன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர்ந்து நம்முடைய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக கல்வித்துறையிலிருந்து TGT என்ற பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்கள் அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட இருக்கின்றது. அது மட்டும் ஒரு 152 பேருக்கு பதவி உயர்வு அளிக்க இருக்கின்றது. அவர்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருந்து பயிற்சி பெற்ற ஆசிரியராக TGT என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட இருக்கின்றது. அது வெகு விரைவாக கிட்டத்தட்ட அது ரெண்டும் சேர்த்துனா கிட்டத்தட்ட ஒரு 350 பேர் இவற்றையெல்லாம் நிரப்புவதற்கு நம்முடைய அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. இந்த சந்திப்பின் போது புதுச்சேரியில் புதிய தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கு அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் திரு நமச்சிவாயம் கூறுகையில், நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொழில்துறையில இன்னைக்கு நிறைய தொழிற்சாலைகள் நம்ம புதுவை மாநிலத்திற்கு வந்திருக்குது. எல்லாரும் தொழிலை விட்டுட்டு ஓடி இல்லை, இதுக்காக இன்னைக்கு தொழில்துறை இருந்துகிட்டு தான் இருக்குது. ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வர தொழிற்சாலைகளுக்கு அவர்களுக்கு நில ஒதுக்கீடு என்பது இன்னைக்கு புதுவை மாநிலத்தில் அந்த நிலம், போதுமான நிலம் நம்ம கையில் இல்லை. இன்னைக்கு சேராப்பட்ட நிலம் தான் 750 ஏக்கர் நிலம் எடுத்தாங்க. அதுவுமே அதை அலாட் பண்ணுறதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது. அந்த விதியை இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட கடந்த ஆட்சி காலத்தில் 8-9 வருஷமாக மத்திய அரசுலேருந்து அனுமதி பெற முடியாமல் இருந்தது. எங்களுடைய அரசாங்கம் வந்த பிறகு தான் மத்திய அரசாங்கம் நேரடியாக அணுகி அதை அனுமதி பெற்று அதை ஒதுக்கீடு செய்வதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம். இப்போ ஜூன் ஜூலையில் அதை ஒதுக்கீடு செய்கின்ற பொழுது இன்றைக்கி நிறைய பேர் அந்த இடத்துல தொழில் தொடர்றதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. அந்த நிலம் நமக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, அவங்களுக்கு வசதி வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும். அந்த நிலமே இல்லைன்னா எந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு உள்ளே வர முடியும்? நிலம் இல்லாத அவங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் பண்ண முடியாது. ஏற்கனவே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸுக்கு இந்த அரசாங்கம் வந்த பிறகு தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்சென்டிவ்ஸே கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் அளவுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய அரசால் அறிவித்து கொடுக்கப்படாமல் நிலுவை இந்த தொகை 35 கோடி ரூபாய் எங்களுடைய அரசாங்கம் கொடுத்துருக்குறோம். அதனால தொழில்துறைக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்லலை, எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம்.
ஜூன் ஜூலையில் சேதராப்பட்டு லேண்டை வந்து அலாட்மெண்ட்டு கொண்டு வரதுக்கு எல்லா நடவடிக்கையும் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுடைய துறையினுடைய அனுமதிக்காக அந்த கோப்பு போயிருக்குது. வெகு விரைவாக அந்த அனுமதி பெற்று வெகு விரைவாக அந்த நிலத்தை வந்து தொழிற்சாலை யாரெல்லாம் தொடங்க முன்வர்களாலோ அந்த முதலீட்டாளருக்கு அந்த நிலத்தை வந்து அலாட் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். சென்னை ஐஐடி முதற்கொண்டு எல்லாமே கேட்டிருக்கிறாங்க. ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய கேட்டிருக்காங்க. மருந்து தொழிற்சாலைகள் நிறைய கொண்டு வரதுக்கு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸு, ஐடி இண்டஸ்ட்ரீஸு, இப்படி நிறைய தொழிற்சாலைகள் புதிய ஸ்டார்ட் அப்ஸு கொண்டு வருவதற்கான எல்லா நடவடிக்கையும் நம்முடைய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. புதுச்சேரி காவல்துறை தொடர்பாக அவர் கூறிய போது, காவல்துறையில் பதவி உயர்வாக இருந்தாலும் சரி, புதிதாக காவலரை நியமிப்பதாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஊர்காவல் படை வீரர்களை நியமிப்பதாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே எங்களுடைய அரசாங்கம் வந்த பிறகு தான் இது எல்லாத்தையுமே சரியாக பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பி வந்து இடமாறுதல் பண்ண வேண்டிய கோரிக்கை கேட்டுட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இடமாறுதல் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா காவல் நிலையங்களும் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. காவலர் அதிகாரிகள் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க. எந்த இடத்துல இல்லைன்னு கிடையாது. இப்போ ஒரு சில இடத்துல கூடுதலாக கவனிக்கிறாங்க. நிர்வாகத்தில் ஒரு சில நேரங்களில் அது மாதிரி கூடுதல் பொறுப்பு கவனிக்கிறதுக்கு உண்டு. எல்லா இடத்துலையுமே உரிய காவலர்கள், உரிய அதிகாரிகள் அந்தந்த இடத்துல இருக்காங்க. இதெல்லாம் வந்து வெகு விரைவாக அவங்க அந்தந்த இடத்துக்கு பர்மனெண்ட்டாக அந்த அதிகாரிகள் போடுவதற்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வெகு விரைவாக அது வந்து போடுவோம். புதுச்சேரி அரசின் நில அளவை மற்றும் பதிவேடுகள் இயக்ககம் சார்பில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மறு நில அளவீடு செய்யும் பணிகளை தொடக்கியுள்ளது. முதற்கட்டமாக முருங்கப்பாக்கம் கிராமத்தில் ட்ரோன் மூலம் மறு நில அளவீடு செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, திரு சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை தொடக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புதுச்சேரி நில அளவை மற்றும் பதிவேடுகள் இயக்ககத்தின் இயக்குனர் திரு செந்தில்குமார் ட்ரோன் மூலம் மறு நில அளவீடு செய்யும் பணிகள் குறித்து கூறிய போது, நமது புதுவை மாநிலத்தின் ரீசர்வே ப்ராசஸை வந்து நம்ம அக்டோபர் மாதமே வந்து ஜிஓ இஷ்யூ பண்ணிட்டாங்க. த்ரூ அவுட் பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரியான சர்வே கண்டக்ட் பண்ணதுக்கு அரசு இதழில் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஜிஓவை. ஜிஓ இஷ்யூ அதை பேஸ் பண்ணி பாண்டிச்சேரி முழுக்க வந்து நம்ம ரீசர்வே பண்ணுறதுக்கான ஒர்க்கை இப்போ மேற்கொண்டு செஞ்சு வரோம். இதில் வந்து சர்வே ஆஃப் இந்தியா வந்து நம்ம டெக்னிக்கல் பார்ட்னராக சேர்த்து அவங்க கூட வந்து ஃபஸ்ட்டு ட்ரோன் சர்வே மாதிரி கண்டக்ட் பண்ணதுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் மத்திய அரசாங்கத்தினுடைய அறிவுறுத்தலின்படி நம்மளுக்கு வந்து ஒரு ரெவன்யூ வில்லேஜ் சாம்பிள் சர்வே அதாவது பைலட் சர்வே மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நக்ஷான்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அது மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியுதவியோடு நம்ம நடத்துகிறோம். அதன்படி முருங்கப்பாக்கம் ரெவன்யூ வில்லேஜை நம்ம வந்து ரீசர்வேக்காக உட்படுத்தி முதல் கட்டமாக லார்ஜ் ஸ்கேல் மேப்பிங் சொல்லுவாங்க. அந்த லார்ஜ் ஸ்கேல் மேப்பிங்காக ட்ரோன் சர்வே யூஸ் பண்ணி நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இது அதோடு இல்லாமல் இந்த முருங்கப்பாக்கம் ரெவன்யூ வில்லேஜ் வந்து 4.97 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா இருக்குது. இதை வந்து ட்ரோன் சர்வேயில் நம்ம கவர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லார்ஜ் ஸ்கேல் மேப்பிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கலாக சொல்லணுன்னா ஆர்த்தோ ரெக்டிஃபைடு இமேஜ்னு சொல்லிட்டு அந்த இமேஜை வந்து ஒரு 15 நாட்களுக்குள்ளே அவங்க கொடுப்பாங்க. இந்த ட்ரோன் ஃப்ளையிங்கில் முருங்கப்பாக்கத்தை முழுக்க அளக்கிறதுக்கு சர்வே ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கிற டைம் பிளான் படி 3 நாட்கள் எடுக்கும். 3 நாள் முடித்த பிறகு இந்த ஆர்த்தோ ரெக்டிஃபைடு இமேஜ் கிடைக்கும் நம்மளுக்கு. இது வந்து டிஜிட்டலைஸ்டு என்விரான்மெண்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். அதோடு இல்லாமல் மேற்கொண்டு சர்வே, அதாவது கிரவுண்ட் ட்ரூத்திங் சர்வே, ஒரு லேண்ட் பார்சலையும் ஒரு வீடு, ஒரு ரோடோ இல்லை வாய்க்காலோ இல்லை எந்த இடமா இருந்தாலும் முழுமையாக லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் அளக்கிறதுக்கு இப்போ சர்வே துறையானது ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். மற்ற கோயில் நிலங்கள், அரசாங்க நிலங்கள், இதையும் வந்து எது எல்லைகள், எது கொஞ்சோண்டு மாறி இருக்குது இல்லை வந்து என்க்ரோச்மெண்ட் இருக்குது, அதை பாதுகாக்கிறதுக்கும் இந்த சர்வே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு கரெக்டான என்ன இல்லைன்றது நம்ம தெளிவாக தெரிஞ்சிடும். சரி, யாராவது என்க்ரோச் இருக்கிறாங்க, எது இருக்கிறாங்கன்னா அதையும் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் அரசாங்கனுடைய சொத்துக்கள் பாதுகாப்புக்கும் இது ஒன்று நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். இதை பாண்டிச்சேரி முழுக்க செய்ய இருக்கிறோம். பட் முதல் கட்டமாக இங்கே நம்ம ஒரு சாம்பிள் சர்வே, இதில் வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை வில் பி யூஸ்டு ஃபார் அதர் ஏரியாஸ். முருங்கப்பாக்கத்தை பொறுத்த மட்டும் டிஜிட்டலாக ஒரு ப்ராப்பர் ரீசர்வே மேப்பும் ரீசர்வே நம்பர்ஸும் புதுசாக கிடைக்கும். இதில் பொதுமக்களுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நம்மளுக்கு இப்போ பட்டா மாறலைன்றது பெரிய ஒரு குறையாக நம்ம மேலே சொல்கிறதுனால இப்போது முழுக்க இன்னைய டேட்டில் யாரெல்லாம் ஓனரோ அவங்க பேரெல்லாம் வந்து பட்டாவில் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வேலையை இப்போ நம்ம தாசில்தாரும் சர்வேயர்ஸும் இவங்க எல்லாமே சேர்ந்து அதை செய்ய போகிறாங்க. சர்வேயர்லாம் ஆல்ரெடி ட்ரைனிங் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த டிஜிட்டல் சர்வே முடிஞ்ச பிறகு we will have updated
லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். பொதுமக்கள் வந்து இப்போ நம்ம சர்வே டீம் வரும்பொழுது அவங்க சர்வே மெஷர் பண்ணதுக்கு கொஞ்சம் ஒத்துழைக்கணும். அதோடு இல்லாமல் அவங்க கையில் இருக்கிற ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸை நம்மக்கிட்ட அந்த சமயத்தில் கொடுக்கணும். அது நம்ம நோட்டீஸும் கொடுப்போம். அவங்க யார் ஓனரோ யாருடைய இதில் இருக்கோ அவங்க வந்து அன்னைய டேட்டில் அவங்கக்கிட்ட இருக்கிறதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸை கொடுத்தா அதை பேஸ் பண்ணி நம்ம பட்டா மாற்றுறதுக்கு இல்லை அதை ரெக்கார்ட்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு பொதுமக்களுடைய முழு ஒத்துழைப்பு வேணும். அவங்களுடைய நன்மைக்கு தான் இதை செய்கிறோம். அதோடு இல்லாமல் காகிதம் இல்லாத ஒரு பட்டா மாற்ற முறையை வந்து மற்ற மாநிலங்களில் உள்ளது பூரா நம்ம செய்ய சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்திருக்காரு. அதன்படியும் செய்யறதுக்கான வேலைகளை நம்ம வந்து இப்போ ஆரம்பித்து செஞ்சுட்டு வரோம். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு.